ராமர் கோயிலினால வருமானம் அதிகரித்திருக்கிறது. யாருடைய வருமானம்? இப்போ இவங்க சொல்கிறது 2 கோடின்னு சொல்கிறாங்க, அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் இந்த கம்ப்ளைண்ட்டை முத கொண்டு வந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா 200 கோடிக்கு குறையாமல் இவங்க சைஃபன் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் தானாக முன் அந்த பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படின்றாங்க. இது என்னது? இது ஒரு ஃப்ராடை மறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ராடு. ராமர் கோயிலுன்னு ஊராக பேசுனீங்கல்ல, நீங்கள் பேசாத நாள் உண்டா? 2019 தேர்தலின் போது, 2024 தேர்தலின் போது பேசுனீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு இப்போ வந்திருக்கு. ஏன் பிரதமர் பேசலாம்? கடவுள் நம்மளையெல்லாம் தண்டிக்க மாட்டார்னு உறுதியாக நரேந்திர மோடி, அமித்ஷா, RSS, VHP, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி வகைரா நம்பும். அதனால தான் அது அவங்க துணிஞ்சு இதையெல்லாம் பண்ணுவாங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரம் இந்தியா முழுமைக்கும் எதிரொலித்திருக்கிறது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை குறித்து பேசியிருக்காங்க. குறிப்பாக அயோத்தி ராமர் கோயிலினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர், அவர் பேர் நித்யகோபால் தாஸ், அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் இப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே வருத்தம் அளிக்கிறது. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, இது அரசியலாக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இவங்க நார்மலாக பேசுகிறது தானே. கோயில் விஷயத்தை அரசியலாக்காதன்னு பேசுவாங்க, கோயிலில் இருந்து அரசாங்கம் வெளியேறணும்னு பேசுவாங்க. பேசின பிறகு என்ன பண்ணுவாங்க? கோயிலை கொள்ளையடிக்கிறத அவங்க வேலையாக வச்சுருப்பாங்க. இது யார் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா 2021 கோயில் நிலங்களை, கோயிலுக்கு நிலம் வேணும்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வாங்கி, அதாவது 18 கோடி வாங்கினதை அதை போல் பல மடங்கு ரூபாய்க்கு விற்று லாபம் சேர்த்துருக்காங்க. கோயிலுக்கிட்ட இப்போ சுற்றி இருந்த கடைகள்லாம் காலி பண்ணுங்க, திரும்ப தாரேன்னு சொல்லி அந்த நிலங்களை எல்லாம், அந்த இடங்களை எல்லாம் அடுத்து 20 லட்ச ரூபா யார் கொடுக்குறானோ அவனுக்கு தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் பொதுவான பத்திரிகைகள் எழுதின செய்தி கிடையாது. ஸ்வராஜ்யான்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பாக, பிஜேபிக்காக நடத்தப்படுகிற ஒரு பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டு. 2021 இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்த ஒருத்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்தால் என்ன நடக்கணும்? சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. இது ராமராஜ்யம் ஆச்சு, ராமர் பேரை சொல்லி நடத்துகிற ஆட்சி ஆச்சு. உடனே என்ன பண்ணாங்க? யார் குறை சொன்னாரோ அவரை இந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கினாங்க. எனவே கோயில், தெய்வம், மதம், நம்பிக்கை என்பது முழுவதும் பாஜக சங் பரிவாருக்கு பணங்களை அள்ளி குவிக்கிற, சாதாரண மக்களுடைய உணர்வுகளை அதை தவறாக பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்பாடு தான் இவங்களுக்கு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் இருக்க ஆட்கள்லாம் யார்? ஆர்எஸ்எஸை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளவு காலமாக இருக்குது? 100 வருஷம் ஆச்சுல்ல? 100 வருஷம் ஆச்சு. எத்தனை கோடி ரூபாய்க்கு அவங்க இப்போ ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க? 150 கோடி ரூபாய்க்கு ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க. என்னன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. 150 கோடி ரூபா வருமானம் உள்ள ஒரு அமைப்பு ஒத்த நயா பைசா கூட வருமான வரி கட்டலை அல்லது கணக்கு காமிக்கலை. இன்னைக்கு வர நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன். அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ பதிவு செய்வது என்பதே இந்து மதத்தை பதிவு செய்யணும்னு கேட்பியான்னு திருப்பி கேள்வி கேட்குறாங்களே தவிர, நீ அதை பதிவு செய்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. எல்லா விதமான கிரிமினல் நடவடிக்கைகளுக்கும் இதை உள்ளாக்கி வைத்திருப்பார்கள். நீங்கள் இப்போ நீங்கள் காந்தி கொல்லப்பட்ட பிறகு கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ல மெம்பராக இருந்தாரா இல்லையான்னு ஒரு பெரிய சர்ச்சை போச்சு இல்லையா? அந்த சர்ச்சை என்பது நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டை கொடுங்கன்னா, மெம்பர்ஷிப் கார்டு எதுவும் நாங்கள் மெம்பர்ஷிப் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வர அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே பெரிய என்ஜிஓன்னு அதை பேசுகிறாங்க. என்ஜிஓவுக்கு வெளிநாட்டில் இருந்து வர்ற நன்கொடையெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு எங்கே இருந்தெல்லாம் வருது. எனவே நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது எந்தவித நாணயம் அற்றவர்கள். அதுக்கு சில பேர் போதைப் பொருளை விற்பனை செய்வது மாதிரி இவங்க மத நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி மிகப்பெரிய சொத்தை சேகரிப்பது தான் இவங்களுடைய வேலை. இப்போ கூட எனவே இது திட்டமிட்ட திருட்டு, இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நடந்தது கிடையாது.
ஆக்சுவலாக ஞானேஷ்குமாரை போடுறேன்னு சொன்னாங்க இந்த ட்ரஸ்ட்டில். நீங்கள் இந்த இவ்வளவு பண்ணதுனால தான் நீங்கள் ராமர் கோயில் பாபர் மசூதியை இடிக்கணும்னு சொன்ன போதும் அவங்க வெற்றி பெற்றாங்க பல இடங்களில். பாபர் மசூதியை இடித்த பிறகும் அவங்க வெற்றி பெற்றாங்க. ராமர் கோயில் கட்டுவோன்னு சொல்லும் போதும் வெற்றி பெற்றாங்க. ராமர் கோயில் கட்டி முடித்த உடனே 2024 ஜனவரியில் நரேந்திர மோடி ஊர் ஊராக போய் ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தார். நம்மூருக்கு கூட வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு போனார், ராமேஸ்வரத்துக்கு போனார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இது இது பால் குடிக்காத பூனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வருஷம் அவங்க அயோத்தியில் தோற்று போனாங்க. அயோத்தியில் மட்டும் தோற்று போகல, அதுக்கு முந்தின 2 எலெக்ஷன்லையும் அவங்க தான் கிட்டத்தட்ட 72 73 சீட்டு, அதே அவங்க கூட்டணியோடு சேர்த்து 75 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் போன தேர்தலில் என்ன நடந்ததுன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக சமாஜ்வாதி கட்சி 3வது பெரிய கட்சி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில், அதுதான் 37 சீட்டு ஜெயித்தாங்க. அயோத்தியிலையும் அவங்க தோற்று போனாங்க. அயோத்தியில் தோற்று போனதை ஒட்டி தான் ஸ்வராஜ்யா ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனது. இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டால் அந்த ஊரில் இருக்கிற இந்துக்கள் எல்லாரும், அதில் இவங்க சொல்லுவாங்கல்ல, நாங்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர், ராமருக்கு பாதுகாவலர், எல்லா கடவுளுக்கே இவங்க தான் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்க கூட நம்பலாம், கடவுளை பாதுகாக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, எவ்வளோ மோசமான ஆட்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த விஷயம். ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் 2 பேர் வந்து தானாக முன் வந்து அந்த பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படின்றாங்க. அதுவும் நடக்குது இல்லைங்க. எப்போ விளைவிக்கிறேன்னு சொன்னாங்க? இந்த விவகாரம் வெளியில் வந்த பிறகு என்ன நடந்தது? ஏன் வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க? வெளியில் விட வேண்டியதானே நீங்கள்? அவங்க 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள சரி ஏற்றுக்க வேண்டியதானே? நேற்று அந்த கூட்டம் நடந்திருக்கணுங்க, ட்ரஸ்ட்டு கூட்டம் நேற்று நடந்ததா? அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அனுமதி கொடுக்கல. ஏற்கனவே நீங்கள் அதாவது ட்ரஸ்ட்டு கூட்டம் நடந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுன்னு பேசுனாங்க. ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு இன்றைக்கி பத்திரிகையில் பார்த்தா ஒன்றுலேயுமே அந்த செய்தியை காணோம். இது என்னது? இது ஒரு ஃப்ராடை மறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ராடு. ஏங்க உண்மையிலேயே சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயே, இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்தது. ஒரு முஸ்லீம் பேர் கொண்ட ஒருத்தர் அறங்காவலர் குழுவுக்கு நியமிக்கப்பட்டார். உடனே எல்லாரும் குய்யோ முறையன்னு கத்துனாங்க, ஒரு முஸ்லீமை நியமிச்சிருச்சு திமுக கவர்மெண்ட் அப்படின்னு. கடைசியில் அவரை போய் பார்த்தா அவர் இந்து. அப்போ ஏன் முஸ்லீம் பேர் வச்சுருக்காங்கன்னா, ஒரு காம்ப்ளிகேட்டட், அவர் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த பிரசவம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி ஒரு முஸ்லீம் மருத்துவர் அதை ரொம்ப சேஃபாக தாயவும் குழந்தையவும் காப்பாற்றிட்டாங்க. ஸோ இவங்க அந்த பேரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனுக்கு அந்த நன்றி கடனாக அந்த டாக்டர் யார் பிரசவம் பார்த்தாரோ அவர் பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு. அதை கூட செய்யாமல் சொன்னாங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனை தானே நீங்கள் அங்கெல்லாம் போட்டிருப்பீங்க. இங்கேயுமே அதை கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சில பொறுப்புகளுக்கு வரும்போது, பணியாளர்களாக வரும்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு என்ன இருக்கும்? எங்கும் கடவுள் நிறைந்திருக்கிறார், திருடுனா பிடிச்சிருவாரு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுது? திருடுனா பிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து லேசாக அங்கே இருக்கக்கூடிய இப்போவும் கூட அரெஸ்ட் பண்ணதெல்லாம் யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது அதை திருட்டை தடுக்கிறதுக்கு ஒரு ஏதோ இது பண்ணியிருக்காங்களாம். என்ன சேஃப்டிலாம் வெளியே போகிறவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒர்க் ஆகல. ஆமாம்மா, அது ராமராஜ்யத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜே எதுக்கு? எல்லாரும் தான் சாமிக்கு பயந்தவங்களால. ஒருவேளை சிவன் சொத்து தான் குலநாசம்னு சொல்லியிருக்காங்க, ராமன் சொத்து குலம் தலைக்கும்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரில. ஏங்க நீங்கள் இவ்வளவு, அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக, அதாவது இந்த இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு நாளைக்கு 24 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் 16 லட்ச ரூபா தான் ஒரு நாளைக்கு வருமானம் வந்திருக்கு. 8 லட்ச ரூபா காணாமல் போயிருக்கு. சரியா? இந்த 8 லட்ச ரூபா என்பது எவ்வளவு பெரிய ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய்னா எவ்வளவு? அது போக நகை, வெள்ளி, தங்கம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கொஞ்சத்தை நாங்கள் உள்ள சேஃப்டி லாக்கரில் வச்சுருக்கோம். 5 கோடி ரூபாய்க்கு கொடுத்த ராம்சரிதமானஸ், துளசிதாரசர் எழுதிய ராம்சரிதமானஸ் புத்தகத்தை கோல்டு கவரிங் பண்ணி அது 5 கோடி ரூபாய்க்கு கொடுத்து ஒருத்தர் கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்காரு, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர். 5 கோடி ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காரு. அது ஒரு பக்கம். பட் இவர் வாங்கிக்கிட்டு அதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணக்கில் வரலைன்னொன்னே இல்லை அந்த சேஃப்டி லாக்கரை எல்லாம் திறந்து காட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நான் அப்போவே ரசீது கேட்டேன்,
இதுக்கு ரசீது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரசீது கொடுக்காம இருக்கிறாங்க? ஏங்க, கோயிலுக்கு நீங்க வாங்குறீங்க, 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு புத்தகம் கோல்டு கவரிங்கோட இருக்கு. அதுக்கு ரசீது கொடுக்காம இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல. என்னை நம்பு, இந்த வெறும் என்னைய காரண காரியம் இல்லாம என்னை மட்டும் நம்புன்னு சொல்றவன் இருக்கான் பாத்தீங்களா, அது 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 திருட்டுக்கான வழிவகை தானே. அதை தடுக்கிறதுக்கு தானே இத்தனை அமைப்புகள் இருக்கு. இதை அரசியலாக்க வேண்டாம்னா வேற என்ன ஆக்கணும்? இதை வச்சுக்கிட்டு என்ன சமைச்சு சாப்பிடணுமா? சாதாரண ஏழை எளிய மக்கள் தனக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கோ இல்லையோ, தன்னுடைய வறுமை நீங்கணும், தன்னுடைய நோய் நீங்கணும், தான் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், தன் குடும்பத்தில் சோமில்லாமல் இருக்கவருக்கு சரியாகணும் என்று, அல்லது அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், நான் செஞ்ச பாவம்லாம் போகணும்னு இவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை எடுத்து கொண்டு போய் பார்த்தா அதை அவ்வளவையும் அள்ளி திங்கிற இந்த பொழப்புக்கு பேர் என்னது? அப்படி ஆட்களையா நீங்க நியமிப்பீங்களா? நேர்மையான ஆளை நியமிக்கணுங்கிறதுக்கு பதிலாக நம்பிக்கை இருக்கிற ஆளை நியமிக்கணும்னு சொல்றீங்க. நம்பிக்கை இருக்கிறவன் அது பாஜக காரங்களா இருக்கிறாங்க, விஹெச்பி காரங்களா இருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள உள்ள சண்டையில இது வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க இப்போ 20 டாக்குமெண்ட், நிலம் வாங்கின டாக்குமெண்ட் மட்டும் 20 டாக்குமெண்ட்டை கைப்பற்றி இருக்கிறதா சொல்லுவாங்க. என்ன மாதிரியான இது மனநிலை? நான் இப்பவும் சொல்றேன், இந்திய மக்களுக்கு, நீங்க கோயிலுக்கு போங்க, தெய்வத்தை கொண்டாடுங்க, உங்கள்கிட்ட பைசா இருக்கா, நீங்கள் தானம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஏழை குழந்தைக்கு, அதுதான் பாரதி சொன்னான், அன்ன சத்திரம் 1000 நட்டல் ஆலயம் 10,000, அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 வைத்து நட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு, ரொம்ப அந்த வயசுக்கு தகுந்த உயரமும் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அந்த பொண்ணு பரிமாறிட்டு இருக்கையில், ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, இவங்களை ஏன் பரிமாற விட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த பொண்ணு, நான் வந்து பிஜி செகண்ட் இயர் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண். இதுக்கு எதுக்குமா வர அப்படின்னு சொன்னால், இல்லை ரொம்ப கஷ்டம், படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறது சிரமம், நான் டைப்பிங் கிளாஸ் போகிறேன் அதுக்கு சிரமம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஆட்கள் கொடுங்க. நீங்கள் இதை கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டிங்கன்னா அதையெல்லாம் இவங்க தான் எவ்வளவு திருடி இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கணக்கு. இப்போ இவங்க சொல்கிறது 2 கோடின்னு சொல்கிறாங்க, அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டு இருக்குது. ஆனால் வெளியில் இந்த கம்ப்ளைண்ட்டை முத கொண்டு வந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, 200 கோடிக்கு குறையாமல் இவங்க சைஃபன் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்களுடைய இறை நம்பிக்கையை முழுக்க ஒரு ஊழலுக்கு பயன்படுத்துகிற ஒரு அமைப்பு முறையை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க என்பதற்கான. நீங்க கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து படிப்புக்கு பயன்படுத்துங்க, ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்து விரோதியை பார்க்கப்படுவீங்களா? ஏன் இந்து விரோதி? நான் ஏன் ஏழை இந்து குழந்தைக்கு நீங்க கொடுங்க, விடுங்க. ஜோதியா வந்து ஒரு ஆமா, நீங்க என்ன பாரதியை விட பெரிய பக்திமானா? அவன் காளியவும் கும்பிட்டான், பராசக்தியவும் கும்பிட்டான், எல்லா கடவுளையும் கும்பிட்டான். அவன் தான் சொல்லியிருக்கான், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், சாப்பாடு போடுறதை விட ஆலயம் 10,000 நட்டல். 10,000 நீங்க வந்து கோயில்களை கட்டுவதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரே ஒரு ஏழை குழந்தைக்கு, அவன் இந்து குழந்தை, கிறிஸ்தவ குழந்தை, முஸ்லீம் குழந்தையெல்லாம் சொல்ல, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி. 1000 கோயில் கட்டுறதை விட ஆலயம் 10,000 நட்டல். நீங்க 10,000 கோயில் கட்டுறதை விட ஒரே ஒரு குழந்தைக்கு கல்வி கத்து கொடுத்தாயினா, அதுக்கு ஏற்பாடு பண்ணாயினா அன்னையாவினும் புண்ணியம் கோடி. இது எல்லாத்தையும் விட புண்ணியம் கோடிடான்னு சொல்லியிருக்கான். அதை நீங்க பண்ணுங்க. நான் வந்து நீங்க வந்து கோயிலுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா உடனே இப்படி பண்றதை நீங்க என்ன பண்ணுவீங்க? கோயில் காசை வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம ஊர்ல கூட சொல்றாங்க, கோயிலுக்கு வர்ற காசை கோயிலுக்கு தவிர வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. காலேஜுக்கு ஏன் கட்டணும்? காலேஜ் கட்டணும்னா நீங்க பள்ளி கல்வித்துறையிலேருந்து கட்டுங்க. இதே விஷயத்த எல்லார் வரிப்பணத்திலும் வருகிற பணத்தை கோயில்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம பட்ஜெட்ல இருந்து அது நிதி ஒதுக்காம இருக்க முடியுமா? அது தனிநபர் விஷயம்தான், அது அதோட போட்டுன்னு சொல்ல முடியுமா? நீங்க எல்லா இதை இதை கொண்டு வந்தது யாரு? இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ், அரசின் கீழ் கோயில்கள் ஏன் வந்தது? அதுக்கு முன்னால தனிநபர்கள் இதே மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம், மொத்தத்தையும் சுரண்டி தின்னாங்க. அதனாலதான் அது வந்து அரசு பொறுப்புக்கு வந்தது. அரசு பொறுப்புலையும் தவறே நடக்காதுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொல்ற தனிநபர்கள்
பக்திமான்கள் அவங்க வந்து நாமம் போடாம அல்லது திருநீர் பூசாம அல்லது வந்து பயபக்தியோட இல்லாம அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க 24 மணி நேரம் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குல்ல. இதை நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கோயிலுக்கு கொடுத்தா அது கடவுளுக்கு சேருன்னு சொல்றீங்க. இது கொள்ளைக்காரன்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. எத்தனை கோடி? 2 கோடியா இருக்கட்டும், அல்லது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர் சொன்ன 200 கோடியா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய தொகை அது. நீங்க சாதாரணமா என்ன நினைக்காதீங்க அப்படின்னா, நீங்க 5 கோடிக்கு ராம்சரிதமானஸை கொடுத்தவரும் சரி, அவருக்கு 5 கோடி கொடுக்குற அளவுக்கு இருக்கு. ஆனா ஏழைகள் என்ன பண்றான் தெரியுமா? தன்னுடைய உணவில் ஒரு பகுதியை குறைத்து கொண்டு, குழந்தைக்கு வாங்குற ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் குறைஞ்ச காசுக்கு வாங்கிட்டு, அப்பா அம்மாவுக்கு போகிற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, அதை ஒரு முடிச்சு போட்டு சின்ன சின்னதாக சேர்த்து உண்டியலை கொண்டு போய் அந்த உண்டியலில் போடுறவனோட காசை திருட்டி தின்பதற்கு பேர் என்ன? இந்த எல்லாத்துக்கும் கூற கத்துற பள்ளி இதுக்கு கத்தவே இல்லையே. சாதாரணமாக எங்கேயாவது நடந்தா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஊழல் குடும்ப ஆட்சியெல்லாம் பேசினார்ல பிரதமர், அவர் தானே இந்த கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாட்டையெல்லாம் பண்ணார். நீதிமன்றம் இதை உடனே இழுக்க முடியாதுன்னுது. ஆனால் அதே நீதிமன்றம் நம்பிக்கை, நான் கடவுள்கிட்ட தான் வரம் கேட்டு இந்த என்னது ஜட்ஜ்மெண்ட் எழுதுனேன்னு சந்திரசூட் சொன்னார். இவ்வளவு மோசமாக இந்த சிஸ்டத்தை காலி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு இடத்த கொடுத்து, அதுக்கு அரசு உதவி கொடுத்து, ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி, ஊரெல்லாம் அந்த பேரை சொல்லி வசூல் பண்ணி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த அரிய வகை கற்கள் இது வந்து என் பேரால் இந்த இடத்துல வச்சு கட்டுங்கன்னு நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா விதமான அரிய வகை கற்களும் உண்டு. அதுவும் காணாமல் போச்சான். நல்ல வேலை செங்கல் விலை கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நம்ம ஆட்களை அதையும் உருவிட்டு வந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த மட்டில் பக்தி என்பது திருடுவதற்கான இன்னொரு வகை என்பதை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க, ராமன் பலமான கடவுள், கட்டாயம் தண்டிப்பார், தவறு செய்தவர்களை கண்டிப்பார் அப்படின்னு தண்டிப்பார், கண்டிப்பார், குலத்தை நாசம் பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சா அவன் எடுப்பானா? அவன்? ஸோ இது சீரியஸான பிரச்சனை. ஏன் பிரதமர் பேசலை? ராமர் கோயிலுன்னு ஊர் ஊராக பேசுனீங்கல்ல, நீங்கள் பேசாத நாள் உண்டா? 2019 தேர்தலின் போது, 2024 தேர்தலின் போது பேசுனீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு இப்போ வந்திருக்கு. ஏன் பிரதமர் பேசலை? அட்லீஸ்ட் உரிய வகையில் நடவடிக்கை எடுப்போம், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இது யாரும் திருடாத வகையில் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், ஏன் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ரோடு போட்டாங்க தெரியுமா? அந்த ரோடு மழை பெஞ்சோன்னு அது கீழே பொத்துன்னு விழுந்தது தெரியுமா உங்களுக்கு? இவங்களுக்கு எல்லாமே கோயிலை வைத்து ரோடு போடுவது, கடை ஏலம் விடுவது, காணிக்கைகளை வாங்குவது, சாமி பேரை சொல்லி இடத்த வாங்கி அதை திரும்ப பல மடங்கு அதிகமாக விற்பது, இது எல்லாம் பிஸ்னஸ், கேவலமான பிஸ்னஸ். அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அது அண்ணாமலையே சொன்னார்ல, ராமர் கோயிலால வருமானம் அதிகரித்திருக்கிறது. யாருடைய வருமானம்? யாருடைய வருமானம்? அரசுக்கு வருமானம் கிடைத்திருக்கு. என்ன அரசுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது? அதைத்தான் நீங்க எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. உலகெங்கிலும் இருந்து அயோத்திக்கு வராங்க, பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கு அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அண்ணாமலையே அண்ணாமலை நிறைய சொல்லியிருக்காரு. அவர் 20,000 புத்தகம் படித்தவர், 20ஆம் நூற்றாண்டிலே சிவாஜியை நம்ம செஞ்சார்ஜ் ஃபோர்ட்டுக்கு கொண்டு வந்தவர். அவர் வந்து ஏன்னா வேளாண் சட்டத்தில் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டோன்னு சவடால் விட்டவர். அப்புறம் நிறையா என்னமோ ஃபைல்ஸ் எல்லாம் விடுவேன்னாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் விட்டார். அதுக்கு பின்னால் இது 1, 2ன்னு வரும்னு சொன்னார். ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னார். என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணார்? அதுக்கு பின்னால் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் உண்மையிலே சில பேரை மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு படுத்தி இருக்கிறார் என்று தான் சில பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரியாது, இதை பார்த்துக்கிட்டு இருக்கதா நம்ம வேலை. நம்ம வந்து குறைஞ்சபட்ச கூலியை கொடு, உழுதவனுக்கு நிலம் கொடு, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் இப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாத, பெட்ரோல் டீசல் விலையை குறை அப்படின்னு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இவங்க ஏதோ சொன்னால் இப்போ புனிதப்படுத்த வந்துட்டாங்க, சுத்தம் பண்ண வந்துட்டாங்க,
அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் வெளியிட்டோன்னா ஊழல்லாம் ஒளிஞ்சு போகணும் கொஞ்சம் பேர் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு எழுந்தாங்க. உண்மை என்னன்னா அதுக்கு நேர் எதிரானது. இவங்க கரப்ஷனில் ஒரு பங்கு கேட்குற ஏற்பாட்டை பண்ணி இருக்கிறார்கள் என்றுதான். இந்த அது ஒரு 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 சிட் ஃபண்ட் நடத்தி ஒருத்தன் ஏமாத்திட்டு போனாங்க. அவன் பேர் என்ன? மயிலாப்பூர்ல. ஆமாம், அது தேவநாதனுக்கு. தேவநாதன் எங்கே இருந்தார்? அப்புறம் இன்னொரு ஆள் ஒரு 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 பெரிய ஃப்ராடு ஒன்று நடந்தது. ஆமாம், பாஜக பிரமுகர் எல்லாரும் மொத்தமாக இங்கே வந்து சேர்ந்தாங்க. இவங்க மக்கள்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, கடவுள் புனிதமானவர், சொன்னதை செய்வார். கடவுளை புனிதம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறவனையும் அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை என்ன சொல்கிறது? அதுதான் இன்னைக்கு இதனுடைய உச்சம் பார்த்தீங்களா. பக்தியின் உச்சமாக ராமர் கோயிலும், நீங்கள் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும், அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டதும், அதுக்கே இவர் பூஜை பண்ண போகிறது மாதிரி ஊர் உலகமெல்லாம் பேசுனதும், அதை வச்சே ஓட்டு வாங்கினதும் என்கிற நிலைமையை நீங்கள் பார்க்குற போது ஒன்று தெரியும். இவங்களுக்கு அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லை, அரசியல் அதிகாரத்தையும் இவங்க இதுக்காகத்தான் பயன்படுத்துவாங்க. ஏங்க நீங்கள் என் ஆட்சி காலத்தில் ஒரு தப்பு நடந்திருக்காருன்னு அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் நிறுத்துங்க. பிஎம் கேர்ஸ்னு சாதாரண மனிதர்கள்ட்ட, அரசு ஊழியர்கள்ட்ட, ஒன்றிய அரசு ஊழியர்கள்ட்ட, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட, அப்புறம் உங்களுக்கு தெரியுமா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கூட நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை கொடுத்தா அதுக்கு வரி உண்டு. ஆனால் இந்த ஃபண்டுக்கு கொடுத்தா வரி கிடையாது. தனியார் ஃபண்டுக்கு எப்படியா வரி இல்லாமல் போகும்னு கேட்டால் அது பிஎம் கேர்ஸ்னாங்க. அது கணக்கு கொடுக்குறதுக்கு என்ன? நீ செலவழிக்கிறது எப்படியாவது ஏமாற்றி தொலைக்கிற, செலவழிச்சிட்டு போ. கணக்கை ஏன் காமிக்க மாட்டேன்ற? சாதாரண ஆள் தானே, பிரைம் மினிஸ்டர் தானே அதனுடைய தலைவர். எனவே அவர் வந்து நேர்மையை நடந்துப்பார், நீங்கள் அரசியல் ஆக்காதீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அது என்னன்னா, எங்கள் ஆளை விட்டுருங்கடா, இதை சொன்னால் உடனே ஏன் சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகளுக்கு இது இருக்கா? நான் ஒரு பதிவு போட்டோன்னா ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் உண்டிய வேலையை மட்டும் பாருங்கள், எங்கள் உண்டி வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். என் உண்டின்னு நான் வாங்கிட்டு வர்றது, மக்கள்கிட்ட வாங்கிட்டு வர்றது, நான் என் கட்சிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். அரசு கடவுள் பேரை சொல்லி வாங்கி இப்படி ஏமாத்துறீங்களே, இது நியாயமான அதில் இருக்கவங்க கூட கேட்க மாட்டாங்க. உடனே என்ன கேட்பாங்க, நீ சர்ச்சில் கேட்டியா, மசூதியில் கேட்டியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்களே தவிர, நீங்கள் உடனே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ப்ராப்ளம் என்ன ஆயிரும், கோயிலில் திருடலாங்கிறது அப்படியே நிற்கும். அதை யாரும் கேள்வி கேட்காம. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, பாகிஸ்தானில் கேள்வி கேட்க முடியுமா அதை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது அவன்பாடியா, என் வீட்டை நான் ஒழுங்குபடுத்துறதுக்கு நான் சொல்லும்போது என் வீட்டில் நீ ஒழுங்காக இருந்தியா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு. உண்மையில் இப்போது நடந்திருப்பது, வெளியே வந்திருப்பது மிக சொற்பம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏங்க எந்த ஆட்சியிலையாவது நடக்குமாங்க? நீங்கள் சாதாரண மாணவர்களின் கனவை கலைத்தவர்கள் இவர்கள். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மட்டும் 4 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண, ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்த பிள்ளைங்க திரும்ப மறு எக்ஸாம் சொன்னோன்னே தற்கொலை செய்து கொண்டார். இத்தனை மரணத்தை பார்த்தும் நான் வேதனைப்படுகிறேன். இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன். குறைஞ்சபட்சம் அந்த மினிஸ்டரை மாத்திரன்னு சொல்கிறதுக்கு கூட நெஞ்சில் ஈரமற்றவர் பிரதமர். நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே அவர் இந்த கொள்ளையை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். அவருக்கு தெரியும். உண்மையில் யார் நம்புகிறாங்க தெரியுமா? கடவுள் நம்மளையெல்லாம் தண்டிக்க மாட்டார்னு உறுதியாக நரேந்திர மோடி, அமித்ஷா, RSS, VHP, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி வகையரா நம்பும். அதனால தான் அது அவங்க துணிஞ்சு இதையெல்லாம் பண்ணுவாங்க. இறுதியா இந்த விவகாரம் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, கிராமம் எங்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கிறது, ராமர் கோயிலே இவ்வளவு பெரிய குற்ற சம்பவம் நடந்திருக்கிறதா, திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறதா அப்படின்றத பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனால் வட மாநிலங்களை கடந்து தென் மாநிலங்களில், குறிப்பா தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பேசுபொருளாகவோ இல்லை பாஜகவுக்கு எதிரான ஒரு செய்தியாக கூட எங்கேயுமே வெளியாகலையே. அதாவது ஒரு ரொம்ப வருத்தப்படத்தக்க ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பேசுபொருட்கள் இருக்கிறது என்பதைத்தான் நான் வருத்தத்தோடு சொல்லணும். அவன் வந்து 20ஆம் தேதி என்னவோ பார்லிமெண்ட் கூட போகுது. 20ஆம் தேதி கூட போகுது. அதாவது போன 2 முறையும் 2014,
19 அப்போது பாஜகவுக்கும் மெஜாரிட்டி இருந்தது. 24ல் பாஜகவுக்கும் மெஜாரிட்டி இல்லை, 240 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கொடுத்து தான் அவங்க ஆதரவில் இருந்தாங்க. இப்போ அவங்க 313 பேர் ஆதரவு வச்சுருக்காங்க. 268 பேர் வந்தால் 2 பங்கு பெரும்பான்மை. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் மாற்றுவதற்கு அவர்களால் முடியும். அவங்க அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அதை பற்றி பேசவே இல்லை. இந்த தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரையாடல்கள் இருக்குல்ல, அது திமுக வெர்சஸ் தாவேகா, திமுக வெர்சஸ் சிபிஎம், திமுக வெர்சஸ் விசிகா, இப்படியா போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். நாலு இந்த 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 நேரேட்டிவ் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக பிஜேபியை, ஆர்எஸ்எஸ்ஸை, சங் பரிவாரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். நேற்று முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அது ஒரு பேசு பொருளாக்கப்படலாம். நீங்கள் அந்தியோதயா அன்ன யோஜனாவில் இருக்கக்கூடிய பயனாளிகள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க, 69 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுவாங்க என்று நேற்று முதலமைச்சர் எழுதியிருக்காரு. எதனால்? ஒன்றிய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் மாற்றம் கொண்டு வருது. பேசு பொருளாக ஆகலையே, 4 தற்கொலைகள் பேசு பொருளாகலையே, ஒரு 18 பேர் இந்த அமோனியா இதில் இறந்தாங்க, அது அவ்வளோதான். இன்னைக்கு வரை, நேற்று வரை அமோனியாவை காலி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பேசுகிறாங்க. அது ஒரு பேசு பொருளாக்கப்படலையே. நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி, டிஎம்சி கட்சி, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா இத்தனையும் உடைத்து சிதைக்கப்படுது. அது பேசு பொருளாக்கப்படலையே. இப்படித்தான் அவங்க வருவாங்க. அவங்களுடைய இந்த கடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால் பிஜேபி தான். அவங்க வெஸ்ட் பெங்காலை, கேரளாவை, தமிழ்நாட்டை, வெஸ்ட் பெங்கால் அரசியல் ரீதியாக அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஐடியாலஜிக்கலாக அவங்க ஒன்றும் எதுக்கலை. இன்ஃபேக்ட் பாஜகவை உள்ளுக்குள்ளே விட்டவங்க அவங்க தான். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை, சங் பரிவாரை ஏற்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த டிஸ்கோர்ஸ் வேறு வகையில் மாறிட்டதுனால பிஜேபி எனக்கன்னு ரொம்ப இதாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட அவங்க கரூர் சம்மந்தமாக பேசும்போது நயினார் நாகேந்திரனும் பேசுகிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு 8 பேர் கொண்ட குழு ஹேமா மாலினி தலைமையில் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களா? தேஜஸ்வி சூர்யா, அனுராக் தாக்கூர், இப்படி 8 பேர் வந்தாங்க. அதில் 6 பேர் பிஜேபிக்காரங்க, 2 பேர் அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க. அந்த அறிக்கையை வெளியிட்டாங்களா? மைக்கேல் பெட்டிலையும் வெளியிட மாட்டான், இங்கேயும் வெளியிட மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரிகிறது மாதிரியான, அவங்க விரும்புறது மாதிரியான ரிப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கானு ஊற்றி மூடிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்ததே பேசு பொருளாக்கப்படும். ஏன் ஒரு டிவி கூட கேட்க மாட்டேன்னுது? ஒரு பத்திரிகை கூட எழுத மாட்டேங்குது. பிஜேபி உன்னுடைய ரிப்போர்ட் என்னப்பா? கரூர்ல நீ வந்தாயில, எம்பிக்கள் 8 பேர் வந்தீங்கல்ல, அதுல 6 பேர் பிஜேபிக்காரன்ல. ஏற்கனவே மைக்கேல் பெட்டியில சொன்னீங்க சிபிஐ விசாரணைன்னு போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க மதமாற்றம் தான் காரணம் ஒரு தற்கொலைக்குன்னு சொன்னீங்க. பட் அந்த குழந்தையினுடைய சாவுக்கான நியாயம் கிடைக்காம இவங்க அரசியல் தேடுறதுக்கு ஒரு 2 வருஷம் அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பின்னால இது வரும்போது, இந்த வழக்கு வரும்போது சிபிஐ கிளியர் ஆயிடுச்சுங்கிறது, அப்பவும் இவங்க கீழே வர கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. பாஜக என்றாலே அது மோசடித்தனமான, அது செய்தின்னு எதையுமே சொல்லாது, மோசடித்தனமாக தான் செய்யும். அதுல நீங்க பிரதமர்ல இருந்து கீழே வர பார்த்துக்கலாம். காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா உங்க தாலியை அறுத்துருவாங்கன்னு சொன்னார்ல, தாலியை அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எனவே இவங்களை பொறுத்தளவில் இந்தியாவை ஒரு வேட்டைக்காடாக அதானிக்கு, அம்பானிக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு திறந்து விடுவதன் மூலம் அவங்க ஒரு பக்கம் ஃபண்டு மொபிலைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு கட்சிக்கு மட்டும் இந்த காலத்தில் எவ்வளவு எலக்டோரல் ஃபண்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அதில் அவ்வளோ தூரம் சண்டை போட வேண்டியிருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எனவே அவங்க தமிழ்நாட்டில் இப்போ பேசுபொருள் ஆகலைன்னா எல்லா கட்சிகளுக்குமே என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் இந்த அரசியலாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பிறகு செட்டில் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிக அடிப்படையான அம்சங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற போது இந்தியா முழுவதுக்குமான இந்த விஷயம், நீங்கள் தற்காப்பு அரணாக தமிழ்நாடு இருந்தது, அது இன்னைக்கு இல்லைங்கிறத நீங்கள் மனசில் வச்சு
எனவே தமிழ்நாட்டில் அது பேசுபொருளாக்கப்பட வேண்டும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.